if the distance between the point என்னது 3, -5 and x, -5 is 15 அப்படின்னு சொல்லிட்டாங்க. 15 யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லியாச்சு. இந்த வேல்யூ ஆஃப் எக்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் என்ன பண்ணலாம், டிஸ்டன்ஸ் ஃபார்முலால போட்டோம்னா இது x1 y1 இது x2 y2 இல்லையா. ஸோ x -3 தி ஹோல் ஸ்கொயர் பிளஸ் -y ஆஃப் -5 சரியா. மைனஸ் ஆஃப் மைனஸ் என்ன ஆயிடும், பிளஸ் ஆயிடும். +5 -5 0 ஆயிடும். அப்போ இது என்னது, 0 ஸ்கொயர் இஸ் 0. இங்க ஈக்குவல் டு 15 அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ 15க்கு இந்த ரூட் இங்க வந்ததுன்னா என்ன ஆயிடும், நமக்கு ஸ்கொயர் ஆயிடும். ஸ்கொயர் வந்து ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் போச்சுன்னா ரூட் ஆகும். ரூட் வந்து ஸ்கொயர் ரூட் அந்த பக்கம் போச்சுன்னா ஸ்கொயர் ஆயிடும். ஸோ x -3 x ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 15 ஸ்கொயர். 15 ஸ்கொயர் இஸ் 225. இது a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலால பண்ணணும். நம்ம என்ன பண்ணுவீங்க, எக்ஸ் ஸ்கொயர் அண்டு 3 ஸ்கொயர் மட்டும் பண்ணிட்டு சம்மை போட்டு முடிச்சிருவீங்க. அவ்வளோதான், நமக்கு மார்க்கை முடிஞ்சு போயிடும். என்ன பண்ணணும், a ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு ஏ இன்ட்டு பி, அப்போ 6x இங்கே ப்ளஸ் 9 ஈக்குவல் டு 225. இப்போ 9 இங்கே இருக்குது. ஸோ இதை கொண்டு வந்துட்டோம்னா என்ன ஆயிடும், 216 வரும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6x minus 216 equal to 0. So multiply பண்ணா minus 216 வரணும். addition பண்ணா minus 6 வரணும். So எங்க வரும் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு 36 6 ஆர் ஞாபகம் தான் போதும். அதாவது 6 கியூப் இல்லையா, 6 ஸ்கொயர் இன்ட்டு 6. ஸோ இதை பிரித்து வச்சுக்கலாம். ஓகே, ஏன்னா இங்கே வந்து நமக்கு நம்பர் வந்து இங்கே மல்டிப்ளை பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. இப்போ இந்த மாதிரி இருக்கப்போ இங்கே எப்படி எடுத்துகிட்டு வர்றதுன்னா, இது என்ன பண்ணலாம், 36 டிவைடட் பை 2 பண்ணி பார்க்கலாம். டிவைட் பை 2னா 18. இங்கே 2ஆல் டிவைட் பண்ணதை இங்கே கூட மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 12 வந்துடும். ஸோ 18 - 12 is 6. அப்போ -18 + 12 is -6. சரியா. அப்போ இங்கே வந்திருக்க ஆன்சரை அப்படியே சைன் மாற்றி எழுதணும்னா என்ன வரும், x is equal to -12, 18. சரியா. ஸோ -12, 18 எங்கே இருக்குது, பியில் இருக்குது. ஸோ b is the right answer. If cos alpha plus beta equal to 0, then the value of cos alpha plus beta divided by 2 is என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் 0. சரி, காசில் வந்து ஒரே ஒரு வேல்யூ வந்தால் தான் நமக்கு தெரியும், இங்கே 2 வேல்யூ கேட்டிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு பயந்துருவாங்க தான். காஸ் எப்போ 0வாக இருக்குன்னா 90ல் 0வாக இருக்கும். ஸோ 2 வேல்யூ கொடுத்துருக்காங்க. அப்போ 90 வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் என்னன்னா, ஒன்று 45 டிகிரி ப்ளஸ் 45 டிகிரி ஒன்னாச்சா, ரெண்டாவது 30 டிகிரி ப்ளஸ் 60 டிகிரி ரெண்டாவது, இன்னொன்று 60 டிகிரி. ஒன்று ஆல்ஃபாவுக்கும் 60 இருக்கலாம், இல்லை பீட்டாக்கு 60 இருக்கலான்றதுனால இந்த ஒரு பாசிபிலிட்டியும் எடுத்துக்கலாம். அடுத்தது 90 + 0 இல்லைனா 0 + 90, இதில் எது வேணாலும் இருக்கலாமா, முடிஞ்சுதா. ஸோ இது வரைக்கும் தெரிஞ்சுது. அப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்றது கண்டிப்பாக 90ன்றது தெரிஞ்சிடுச்சுன்னா, இங்கே காஸ் டீட்டாக்கு வரும்போது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டானா என்னது, நமக்கு 90ன்றது தெரியும். இங்கே இந்த காசில் செக் பண்ணும்போது டிவைடட் பை 2ன்னு போட்டிருக்காங்க. அப்போ கேன்சல் பண்ணோம்னா 45 டிகிரி தான் கிடைக்குது. ஸோ நமக்கு 45 டிகிரிக்கான ஆன்சர் என்ன, காஸ் 45 is 1/√2. முடிஞ்சுதா. ஓகே. 13th sum. A solid sphere is cut into 2 hemispheres. The ratio of surface area of sphere to that of a hemisphere taken together. 2 hemisphere taken together அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ நமக்கு என்ன வந்து ஃபார்முலா தெரியும் அப்படின்னா, இதில் என்ன கேட்டிருக்கு, சர்ஃபேஸ் ஏரியாவுடைய ஃபார்முலா. சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் அ ஸ்பியர் என்னது, 4πr². ஸோ ரேஷியோவா. தென் ஹெமிஸ்பியருடைய ஃபார்முலா என்னது நமக்கு, அதாவது சர்ஃபேஸ் ஏரியா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியான்னு அர்த்தம். அப்போ 3πr². எத்தனை ஹெமிஸ்பியர், நமக்கு 2 ஹெமிஸ்பியர்ஸ், அதனால 2 மல்டிப்ளை பண்ணிட்டா போதும். 2 ஹெமிஸ்பியர். ஒரு ஹெமிஸ்பியர் அதாவது ஸ்பியரை 2ஆக பிரிச்சிருக்காங்க. பிரிச்ச 2 ஸ்பியரை ஹெமிஸ்பியராக மாற்றினதுனால 2 ஹெமிஸ்பியரையும் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அந்த 2ன்ற வார்த்தை இங்கே ரொம்ப முக்கியம். நம்ம ஒரு ஃபார்முலா மட்டும் போட்டோம்னா வராது ஆன்சர். ஓகேவா. இப்போ இந்த r²க்கு r² ரேஷியோவில் சேமாக இருக்கிற எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே 2ல் இதை கேன்சல் பண்ணோம்னா 4 ஆயிடுமா. ஸோ 2:3. ஸோ C is the right answer. Okay. Next, the middlemost observation of every data arranged in order is called அப்படின்னா, மிடில் இருக்கிறது மீடியன். சரியா, மிடில் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, மீடியன். The volume of the largest right circular cone that can be curved out from the என்னது solid cube of edge 2 cm is அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ முதல்ல
ஒரு கியூப் எப்படி இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியும். சரியா? இந்த மாதிரி ஒரு கியூப் இருக்கு அப்படின்னா அந்த கியூப்ல இருந்து என்ன பண்றாங்க, ஒரு கோன் வந்து இதுல வந்து கர்வ் பண்ணி எடுக்கிறாங்க. இது வரைக்கும் தெரிஞ்சிடுச்சா? இப்போ இந்த கோனுடைய ஹைட் என்னவா இருக்கும், இந்த கியூபுடைய ஹைட்டும் இந்த கோனுடைய ஹைட்டும் ஒன்னா தான் இருக்குமா? அப்போ ஹைட் இஸ் ஈக்குவல் டு 2 சென்டிமீட்டர். இது புரிஞ்சிடுச்சு. அப்புறம் இந்த கோனுடைய டயாமீட்டர் அதுவும் 2 இருக்குமா? அப்போ ரேடியஸ் என்ன வந்திருக்கும், டயாமீட்டர் டிவைடட் பை 2. அப்போ ரேடியஸ் வந்து 1. ஸோ நமக்கு ஃபார்முலாக்கு அப்படியே போயிடலாம். ஃபார்முலாக்கு போகும்போது என்ன கேட்டிருக்காங்க, வால்யூம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 1/3 பை இன்ட்டு ஆர் வந்து ஸ்கொயர் 1 ஸ்கொயர் அண்டு ஹைட் வந்து 2. இப்போ என்ன இருக்கும், 1 ஸ்கொயர் இஸ் 1, 1 இன்ட்டு 2 2, 2 இன்ட்டு 1 இஸ் 2. அப்போ நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 2π/3 is the right answer. So D is the right answer. இது வந்து சென்டிமீட்டர்னால சென்டிமீட்டர் கியூப் இப்படி போட்டாலும் சரி, இவங்க கியூபிக் சென்டிமீட்டர் CU சென்டிமீட்டர் போட்டிருக்காங்க. ஸோ அதனால CU சென்டிமீட்டர், அதாவது கியூபிக் சென்டிமீட்டர்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் 16th sum. 2 dice are rolled together. The probability of getting sum of number on the 2 dice அப்படின்னு கொடுத்துருக்காங்க 2, 3, 5. ஸோ டைஸ் 2 டைஸ் இருக்கு அப்படின்னால என்ன தெரியும் நமக்கு, டிவைடட் பை 36. இது புரியுதா? ஏன் அப்படின்னா, அதாவது ஒரிஜினல் அவுட்கம் பவர் கவுண்ட், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஒரு காயினுடைய ஒரிஜினல் அவுட்கம் என்ன, 2. அப்போ கவுண்ட் ஆஃப் காயின், 2 காயின் வந்து டாஸ் பண்ண சொன்னா ஸ்கொயர் பண்ணிடுங்க. 2 ஸ்கொயர் இஸ் 4 அவுட்கம்ஸ் வரும். அதே வந்து ஒரு காயினுடைய அவுட்புட் 2, அதான் ஹெட் அண்ட் டெய்ல். அது 3 காயினா இருந்தா பவர் 3. சரியா? கவுண்ட்டை மேலே போடுங்க. அப்போ 2/3 இஸ் 8 அவுட்கம்ஸ் வரும். சரியா? 2/3 நம்ம என்ன பண்ணுவோம்னா 6ன்னு போட்டோம், 2 இன்ட்டு 3 போட்டு 6ன்னு போட்டு முடிச்சிடுவோம் ஜோலியா. சரியா? அதே மாதிரி தான் ஒரு டைஸ்க்கு அவுட்கம் என்னது 6, அது 2 டைஸ் பவர்ல அந்த 2 போட்டோம்னா 36. சரியா? அதனால கீழே டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம் முடிஞ்சுது. நெக்ஸ்ட் இதுல என்ன சொல்லியிருக்காங்க, சம் வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சம் எங்கெல்லாம் வந்து 2, 3, 5 வரும் அப்படின்னு செக் பண்ணும்போது 1,1 2 வந்துருமா, 1 + 1 2 வந்துடும். 2 டைஸ்லயும் விழுறத ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வேற எங்கேயா 2 வருமா, வராது. அதுக்கப்புறம் 3 1,2 ஒன்றுத்துல வரும், இல்லைன்னா 2,1 வருமா. 5 எங்கெல்லாம் வரும், 1,4ல வரும், அதே மாதிரி 4,1ல வரும். முடிஞ்சது. அடுத்தது 2,3ல வரும் அண்டு 3,2ல வரும். ஸோ 1, 2, 3, 4, 5, 6, 7 மொத்தமாக 7 இருக்கு. ஆல்ரெடி 36 தான் அதோடைய ஒரிஜினல் அவுட்கம். ஸோ நம்மளுடைய டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம்க்கு மேலே இப்போ கிடைச்சிருக்க அவுட்கம் என்னது, ப்ராபபிலிட்டி 7. ஸோ 7/6, A is the right answer. The center of a circle is என்னது, at 2,0 if one end of a diameter 6,0 அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஒரு சர்க்கிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சென்டர் ஆஃப் த சர்க்கிள் என்னதுவா 2,0. சரியா? இது டயமீட்டர்னு சொல்லிட்டாங்க. ஒன் எண்ட் வந்து 6,0ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ அனதர் எண்ட் என்னன்னு தெரியணும். அப்போ டயமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நடுவில் சென்டர்னால என்னது, இங்கே மிட் பாயிண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாமா? ஸோ மிட் பாயிண்ட் ஃபார்முலால மிட் பாயிண்ட்ல என்ன இருக்கு, 2,0 இஸ் ஈக்குவல் டு என்னது, இங்கே x, y. அப்போ மிட் பாயிண்ட் ஃபார்முலா என்னது, x1 + x2 x + 6 x1 + x2 divided by 2, y1 + y2 divided by 2. ஓகே, இப்போ இது x உடைய வேல்யூ, இது y உடைய வேல்யூ தான் நம்ம இங்க கிடைச்சிருக்கோம் இல்லையா? அதனால இதை இது கூடயும் ஈக்குவேட் பண்ணோம்னா கிடைச்சிரும். அப்போ y + 0 divided by 2 equal to 0. அப்போ 2 இங்க வந்து 0 × 0 0, இதுல வரும் +0 தான். அப்போ இங்க வந்துருச்சு அப்படின்னா y is equal to 0. yக்கு 0 கிடைச்சிருச்சு. ஸோ எல்லாத்துலயுமே 0 தான் இருக்கு. அதனால நம்ம x கண்டுபிடிச்சாகணும். தென் x + 6 divided by 2 equal to 2. அந்த 2 இங்க போச்சுன்னா 2 2s are 4. அப்போ x + 6 is equal to 4. அப்போ x is equal to 4 - 6. அப்போ x is equal to என்னது, 4 - 6 என்னது, -2. ஸோ இங்க -2,0 தான் நமக்கு கிடைக்கணும். நமக்கு ஃபர்ஸ்ட் y கண்டுபிடிச்சேன், 0, -2லாம் போட்டுறாதீங்க. இங்க என்ன ஆன்சர் இருக்கு, -2,0. x தான் முதல்ல எழுதணும். ஓகே, x, y தான் எழுதணும். 18th sum. In the given figure, the graph of two linear equation, சரியா, are shown. The pair of the linear equation is என்ன மாதிரியான linear equation இங்க கிடைக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. இதை பார்த்தாலே தெரியுது, இந்த லைன் அப்படியே இப்படியே போயிட்டே ஏதோ ஒரு இடத்துக்கு போகுது. இந்த லைனும் இப்படியே ஸ்ட்ரெயிட்டா போனா என்ன ஆகும், ஏதோ ஒரு இடத்துல இன்டர்செக்ட் ஆகுது.
ஸோ கண்டிப்பா கன்சிஸ்டன்ட்டும் இன்டர்செக்ஷன் அதாவது யூனிக் சொல்யூஷனும் கிடைக்கும். சரியா? ஒரு கிராஃப் இன்டர்செக்ட் ஆச்சுன்னா என்ன ஆகும்? ஒரு யூனிக் சொல்யூஷன் கிடைக்கும். நெக்ஸ்ட் இதுல கன்க்ளூஷனுக்கு வர சொல்லியிருக்காங்கப்பா. சரியா? 19th சம்லையும் 20th சம்லையும் ஒரு கன்க்ளூஷன் கொண்டு வாங்க. அதாவது அசர்ஷன் அண்ட் என்னது ரீசன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 19th and 20th சம் அசர்ஷன் அண்ட் ரீசன். அசர்ஷன் கரெக்டா, ரீசன் வந்து அசர்ஷனோட ரீசன் வந்து கனெக்ட் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணும். இதுல என்ன சொல்லியிருக்காங்க, the tangent drawn at the end point of diameter of a circle are parallel. சரி, இதை வச்சு நமக்கு ஒரு தியரமே நமக்கு ஒரு புக்ல இருக்கு, நம்ம புக்ல. ஸோ இப்போ இதுதான் டயமீட்டர்னா, இந்த டயமீட்டர்ல இங்க பேரலா இந்த டயமீட்டர்ல டச் ஆகுற மாதிரி டேஞ்சன்ட் வரைஞ்சோம்னா, டேஞ்சன்ட் இந்த டேஞ்சன்ட்டுக்கு இது 90 டிகிரினா, இந்த டேஞ்சன்ட்டுக்கு இது 90 டிகிரி. ஸோ இது 90 டிகிரினா ரேடியஸ் ஆகிட்டா இது 90 டிகிரி. ஸோ 90 டிகிரி 90 டிகிரின்னு வரும்போது இது என்ன இருக்கு, இதுக்கு இது பேரலா இருக்கு, டிஸ்டன்ஸ் சேமா இருக்கு. ஓகேவா? ஸோ இது வரையும் புரிஞ்சிடுச்சு. ஸோ அசர்ஷன் என்னது ட்ரூ. ஓகே. டயமீட்டர் ஆஃப் அ சர்க்கிள் இஸ் லாங்கஸ்ட் கார்ட். ஆமா, டயமீட்டர் ஆஃப் அ சர்க்கிள் இஸ் லாங்கஸ்ட் கார்ட். இதுவும் தனியா ட்ரூ. ஆனா ஃபர்ஸ்ட் சொன்ன கொஸ்டினுக்கு, அதாவது ஏ அசர்ஷனுக்கு ரீசன் கரெக்டானா இது வேற டாபிக், அது வேற டாபிக் மாதிரி மாத்திடுச்சு அப்படிங்கிறதுனால ரெண்டுமே கரெக்ட். பட் என்னது ரீசன் வந்து ஃபர்ஸ்ட்டுக்கான ரீசன் இல்லை அப்படின்றது. அந்த மாதிரி ஆப்ஷன் எங்கேயாவது இருக்கான்னு செக் பண்ணா பில இருக்கு. ஸோ போத் அசர்ஷன் அண்ட் ரீசன் ஆர் ட்ரூ. பட் ரீசன் இஸ் நாட் கரெக்ட் எக்ஸ்பிளைன்டு ஃபார் அசர்ஷன் ஒன். சரியா? புரிஞ்சிச்சா? ஸோ இதுதான் முக்கியமான விஷயம் அசர்ஷன் அண்ட் ரீசன் கண்டுபிடிக்கிறதுல. 20th சம்ல என்ன கொடுத்துருக்காங்க, if the graph of a polynomial touches x-axis at only one point அப்படின்னு கொடுத்துருக்காங்க, then polynomial cannot be quadratic polynomial. சரியா? பாலினாமியல்னாலே என்னது, பவர்ல மோர் தேன் 2 இருந்துச்சு, அதாவது மோர் தேன் 1 இருந்துச்சுனாலே பாலினாமியலுக்கு போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இங்க பாலினாமியல்ல போடுற இப்போ வந்து ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். சரியா? குவாட்ராட்டிக்னு சொல்லிட்டாங்க. குவாட்ராட்டிக் பாலினாமியல் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த மாதிரி பேரபோலா தான் வரும். பேரபோலால என்ன இருக்கும், இங்க ஒரு பாயிண்ட் இருந்ததுன்னா இங்க ஒரு பாயிண்ட். இந்த கிராஃப் எக்ஸ்ல இங்க ஒன்று டச் ஆகுதுன்னா இங்கேயும் டச் ஆகுது. அப்போ எக்ஸ்ல இங்க டச் ஆகுதுன்னா இங்க டச் ஆகுது. சிங்கிள் பாயிண்ட் இருக்குமானா அப்போ அசர்ஷன் 1 ராங். சரியா? ஏ வந்து ஃபால்ஸ் ஆயிடுச்சு. ரீசன் பார்க்குறோம் அப்படின்னா, பாலினாமியல் டிகிரி வந்து டிகிரி n இருந்ததுன்னா n இஸ் கிரேட்டர் தேன் 1 தான் இருக்கும். பாலினாமியல்னா என்ன, 1 விட அதிகமா இருந்தாலே அது பாலினாமியல் சொல்றோம். அப்போ n இஸ் கிரேட்டர்னு கொடுத்துருக்காங்க, அவனா ரீசன் ட்ரூ. அப்போ ரீசன் மட்டும் தான் ட்ரூ. ஸோ இதுக்கான ஆப்ஷன் நீங்க எங்க இருக்குன்னு செக் பண்ணீங்கன்னா, அசர்ஷன் ஏ இஸ் ஃபால்ஸ், ரீசன் இஸ் ட்ரூ. அப்போ டி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி சம்ஸ் வந்து தெளிவா படிச்சு பார்த்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்து இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க, குழப்பிக்காதீங்க. ஓகேவா? ஸோ அடுத்தது செக்ஷன் பி.